Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 10 சின்ன வெங்காயம் கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ரெண்டையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு ட்ரையான கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே இது நல்லா வதங்கி வந்துடும். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு மசாலா பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் திக்காக இருந்ததுனால தான் மசாலா நல்லா ஒட்டும். தண்ணியாக இருந்ததுன்னா ஒட்டாது. அதனால் திக்காக அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 9 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயில் இந்த மாதிரி பின் பகுதியில் எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதே பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கத்திரிக்காயில் அந்த மேல் காம்பு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் விட்டு நறுக்குங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழம்பெல்லாம் சாரும்போது கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலாவை உள்ளே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வெளியில் தெரிகிறது எல்லாத்தையுமே கீழேருந்து மேலே அப்படியே அழுத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயிலையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்து வதக்கி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள், அதோட கலர் எல்லாமே மாறி அந்த ஸ்கின் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக மண் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணது போக பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல மசாலா, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மலான தண்ணி வந்து ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம மசாலாவில் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன்.
உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த புளியோட பச்சை மணம் எல்லாமே போகணும். புளியோட பச்சை மணம் எல்லாமே போய் நல்லா கொதித்து வந்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. லோ ஹீட்லேயே இது வெந்து வரும்போது அந்த கத்திரிக்காயில் இந்த குழம்பு எல்லாமே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.